விஷ்ணு பிரம்மா எல்லா தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. உலக நாட்டுக்கே இதுதான். இப்போ தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்டுக்கு கணக்கு கொடுக்காரு. ஈஸ்வரன் பரமசிவன் பார்வதி 2 பேருமே உட்காந்து கணக்கு கொடுக்காங்க. இப்போ இந்த கணக்கை எடுக்கணும், இல்லைன்னா பூமியை பூரா பாழாக்கி நச்சிருவான். அப்பா ஒவ்வொருத்தனும் கொடியை தூக்கி ஓட்டு முத்திரை வாங்கி பூரா இந்த தேர்தல் அதிகாரிகளை வச்சு நசுக்கி உனக்கு இத்தனை கோடி இந்த வச்சுக்கோ, இந்த பேப்பரை அங்கங்கே போட்டு தூக்கி போட்டு நச்சு நைய நெருங்க விடு, ஓட்டு போடுறதான வாங்கு ஓட்டு. ஏண்டா தேர்தல் அதிகாரி காகித பேப்பரை கொடுத்து ஓட்டு முத்திரை வாங்குதான். எல்லா கணக்கும் ஓட்டு போடுறவனே கக்கு தான், ஓட்டு வாங்குதவன் கக்கு தான். அப்போ அனைத்தும் இந்த பேப்பரை கொடுத்து ஒரு ஓட்டு ஏந்திரம் என்ன அந்த பேப்பர் என்னன்னு கேட்காராயிலே காமூட்டா பேலையில் தேர்தல் அதிகாரியிலே இல்லை ஒன்றும் வானரப்பட முப்பட வரையில் உனக்கு நோட்டீஸ் விட சொல்லிட்டாரு. நோட்டீஸு கைலாசத்தில் நோட்டீஸ் விட்டாச்சுன்னா முடிஞ்சு வச்சுரா கணக்கு. தூக்கி தேர்தல் அதிகாரி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் 2 கை காலை குண்டுலாம் கசக்கி விட்ருவான். இல்லை தப்பாக கணக்கு இருக்கிறதெல்லாம் கோர்ட்டில் கணக்கு கொடுக்கணும். அது முடியாது. இவன் கொடுத்தாலும் அங்கே எல்லாம் அதுக்கு கீழே தடுதல் கரெக்டாக நிற்பான். லாயர், கவர்மெண்ட் லாயர், அவன் கட்சி லாயர், இந்த லாயர் அந்த லாயர் நொடுக்கு பூரா நிற்கிறனாலும் தாவி அந்த கணக்கு மேலே நீதிபதி கோர்ட்டாருக்கு போவாது. இப்போ நீதி அரசர் கணக்கு எழுதாரு அண்டா இல்லை கண் பார்வையிலே எரிச்சிருவார், கண் பார்வையிலே கை காலை உதற விட்டுருவார், கண் பார்வையிலே உன் வாய் கோணலாக போயிடும், கண் பார்வையிலே 2 உன் உடம்பு பாசி பூரா வீங்க விட்டுருவார், கண் பார்வையில் அறுக்க விட்டுருவார் ஆஸ்பத்திரியில், உன் கண் பார்வையில் உன் குடும்பம் பேரம்பேத்தி வரைக்கும் 4 வீலர் 2 வீலரில் ரோட்டில் ரத்தமாக சிந்தி போயிடும். புரியுதா? புரிஞ்சு நடடா. தப்பு செய்த கடை உன் கை காலெல்லாம் கொடுத்துருக்காரு. கண் 2 கண் ரஸ்கல் மில்லு தொழிற்சாலை கட்டுதானா, மில்லு கட்டுதானா, 2ஆம் நம்பருக்கு பாட்ட இல்லை அவன் பூமி உழைச்சி விவசாயம் பண்ணி சாப்பிட்டு போவான்டா உயிர் வாழ்றதுக்கு. ஒரு பேப்பரை விட்டு உலக நாடு பாழாகிட்டான், டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் பாழாகிட்டான். நோட்டீஸ் விட்றப்பா. இது என்ன கணக்கு அப்படின்னா, ஐயா ஓம் சக்தி ஓம் நமச்சிவாய கோயில் ஆலயங்கள் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஆதார கார்டு ரேஷன் கார்டு கூட்டாச்சுன்னா உள்ளே அந்த கணக்கில் உள்ள கோயில் ஆலயம் பூரா வந்துடும் உள்ளே. புரியுதா? அதுக்கு தான் பிடிக்காரு. பிடிச்சி நசுக்கி விட்டுறோம்ட்டார். வீடுந்தோறும் நசுக்கி விடணும்ட்டார். உழைப்பு இல்லாமல் விவசாயத்தை அழித்து பூரா கெமிக்கலை பூரா பூமியில் விட்டு 2ஆம் நம்பராக விட்டு அதை 2ஆம் நம்பரை விட்டு அதுக்கு தானே இப்போ ஆதார கார்டு ரேஷன் கார்டுக்கு நோட்டீஸ் கோர்ட்லேருந்து விட்றப்பான்ட்டாரா. கணக்கு வந்துருச்சா? எப்படி ஓட்டு போட லொக்கட்டின்னு போய் இந்த பஞ்சாயத்து போர்டு, அடுத்த ஆப்பில் கல்யாண மண்டபங்கள், அடுத்த ஆப்பில் ஸ்கூலில் போய் வரிசைக்க நின்று கை தட்டுதில்ல. இப்போ நோட்டீஸ் கோர்ட்டிலேருந்து விட சொல்லிட்டார். வீடுந்தோறும் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் ஃபுல்லாக நோட்டீஸ் வந்த உடனே எங்கே ஒன்று தூக்குதாங்களோ ஆதார கார்டு எல்லாம் கவர்மெண்ட் வேலை எல்லாம் அனைத்துக்குள்ளே வருவான். எல்லாம் வரிசைக்கு நிற்கணும். வரிசைக்கு இப்போ கவர்மெண்ட் இவன் நியமித்த மாதிரி சும்மா இப்படி போ அப்படிப்பா வரிசைக்கு நின்று வாடா உன் கணக்கு என்ன கணக்குன்னு அவர் கணக்கு எடுக்கார். கடவுள் எடுக்கார் கணக்கு. முக்கால் சத்தியம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணு கோர்ட்டார். இதுதான் கணக்கு. இந்த பூமி இங்கே இதிலேருந்து கணக்கு போடுறது கோயில் இடம், கோயில் சொத்து, கோயில் எல்லா கணக்கும் அந்த ஆதார கார்டில் பிடிச்சிருவார். புரியுதா? எல்லா மக்களும் படைக்காரு. ஏழை எளிய மக்கள் நிறையா இருக்குது. பூரா உழைச்சி சாப்பிட்டு அது நிம்மதியாக போகும். பூரா அந்த பேப்பரை விட்டு பூரா அடிதடி, பூரா அந்த பேப்பருக்கு கலாங்க, அந்த பேப்பருக்கு குடும்பத்தார் சண்டை, அந்த பேப்பருக்கு வெட்டு குத்து, அந்த பேப்பருக்கு 4 வீலர் 2 வீலரை தூக்கிட்டு போய் எங்கெங்கே அடிக்கணுமோ அடிக்கான். இப்போ ஏகப்பட்டது இந்த பேப்பரால். இந்த அரசியல்வாதி செஞ்ச கூத்துனால நிறையா குடும்பங்கள் சாவுது, நிறையா குடும்பங்கள் பிரச்சனை ஆகுது, நிறையா குடும்பங்கள் பாவம் அன்றாட பிழைச்சி விவசாயம். அவர் ஏற்கனவே கடவுளே அவரே அண்ணன் ஈஸ்வரன் சொல்லுவார், பூமியில் விவசாயம் பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமாக போங்கடான்னு தான் சொல்லுவார் ஆணும் பெண்ணும். இப்படி இந்த பேப்பரை விட்டு பாழாக்கி நச்சிட்டான். அதுதான் பேப்பரை கீழே சரிக்கார். தாய் இந்தியா நாடு உலக நாடு இன்னும் சரிப்பார். இன்னும் சரிக்கல நிமித்தம் அரசியல்வாதி ஒரு பக்கம் அப்படியே திருக்கி விடுவான். அந்த வெறி வரும். பொருளா ஏந்திர ஓட்டு வாங்கினா இப்போ நோட்டீஸ் விட சொல்லியாச்சு. அந்த நோட்டீஸ் விட்ட உடனே அங்கே உனக்கு அரசியல்வாதிக்கு ஏறுவோம். கிருன்னு அவனை பார்ப்பான். கிருன்னு மணியிட போய் ஓட்டு வாங்கினீங்களடா. எம்எல்ஏ வாங்கியிருக்கான், பஞ்சாயத்து போர்ட்டில் வாங்கியிருக்கான், எம்பி வாங்கியிருக்கான், முதலமைச்சர் வாங்கியிருக்கான், கீழே மந்திரி வாங்கியிருக்கான், பிரதமர் வாங்குதான், குடியரசு எல்லாம் வாங்குதில்ல. இப்போ கடிக்க விடுவார். கடித்து விடுவான்டா. புரிஞ்சுக்கோங்கடா. முக்கால் சத்தியம்.